உலகத்தில் நம்ம எல்லாரும் கடவுள் தாம நமக்கு ஒரு நல்ல வழிகாட்டணும்னு நினைப்போம். ஆனால் 12 ராசிகள்லே மற்றவங்களுக்கு அதிகமாக வழிகாட்டுறதுல முதன்மையான ராசின்னு பார்த்தா கும்ப ராசிங்க. கும்பத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் ஒழிச்சு வச்சுருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி கிடையாதுங்க. எல்லாருக்கிட்டையுமே உதவின்னு வந்து கேட்டுட்டா எல்லாருக்கும் தயங்காமல் உதவி பண்ணுறதுல முதன்மையான ராசி. எல்லாரும் போகக்கூடிய பாதையில் இவங்க போக மாட்டாங்க. சரி எது தவறு எதுன்னு சொல்லி தேர்ந்தெடுத்து தனக்கான பாதையை தானே வகுத்து கொள்ளக்கூடியவங்க. தனித்துவமான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க. யார்கிட்டையுமே ஈஸியாக மனசு திறக்க மாட்டாங்க. ஆனால் ஒருத்தரை நம்பிட்டாங்க அப்படின்னாக்கா அந்த நம்பினவங்களுக்கு நிறைய செய்வாங்க. வெளியில் பார்க்குறப்ப அமைதியாக இருப்பீங்க, உள்ளுக்குள்ளே 1000 சிந்தனைகள் ஓடிக்கிட்டே இருக்கும். மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது மட்டும் இல்லை, மற்றவங்களுக்கு தேவைப்படக்கூடிய நேரத்தில் உதவி செஞ்சுட்டு தனக்கு உதவி தேவைப்படக்கூடிய நேரத்தில் தயங்கியும் நிற்பீங்க. உங்களுடைய கஷ்டத்தை வெளியே காட்டாமல் இருப்பீங்க. இதுதான் உங்களுடைய முக்கியமான குணமும் கூட. ஆனால் எல்லாருக்கும் என்ன தோணுனாக்க, அடடா இவங்களுக்கு என்னப்பா நமக்கே இவ்வளோ சொல்கிறாங்களே, அப்படின்னா இவங்க எவ்வளோ நல்லா இருப்பாங்க அப்படின்னு யோசிப்பாங்க. ஆனால் நமக்கு மட்டும்தான் தெரியும், மற்றவங்களுக்கு வழிகாட்டிகிட்டே நம்முடைய நேரத்தையும் நம்முடைய உழைப்பையும் மற்றவங்களுக்காக கொடுத்துட்டு தனக்கு தேவைங்கிறத எதையுமே செஞ்சுக்காமல் தவிச்சு நிற்கிறதுல முதன்மையான ராசியும் இவங்கள தான் இருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட கும்பராசிக்கு 1000 கேள்விங்க. ஏன்பா எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம் வருது? உண்மையாகவே உலகத்தில் கூடிய எல்லா கும்பராசிக்கும் இவ்வளோ கஷ்டம் வருமோ? எல்லாரும் நம்மளை போல இருக்காங்களா, இல்லை நம்ம மட்டும்தான் இப்படி இருக்கோமா? இப்படியும் தோணுது. நீங்கள் பட்ட கஷ்டத்தை வந்துட்டு அளவிடவே முடியாது. பண கஷ்டம், மன கஷ்டம், குடும்பத்தில் கஷ்டம், தொழிலில் கஷ்டம், உறவுகளில் கஷ்டம், பல சோதனைகளை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. குறிப்பாக கும்பராசி நிறைய உதவி பண்ணுது, ஆனால் உரிய மரியாதை கிடைக்கல. நல்ல வாய்ப்பு கைக்கு வருது, ஆனால் கடைசி நேரத்தில் தட்டி போகுது. பணம் வருது, தங்க மாட்டேங்குது. நம்பினவங்க ஏமாத்துறாங்க. குடும்பத்துக்காக நிறைய விட்டு கொடுத்துட்டு ஆனால் குடும்பத்தில் இருக்கிறவங்களே நம்மளை புரிஞ்சிக்கல. நம்முடைய நேரம் எப்போ தான் மாறும்? பல முறை இந்த கேள்வி வந்துருச்சு. ஆனால் இந்த நிலை நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறது இன்னையிலிருந்து இந்த 1 வருட காலத்துக்குள்ள நல்ல மாற்றத்தை பார்க்க போகிறீங்க. அது என்ன பெரிய மாற்றம் வந்துட போகுது என் வாழ்க்கையில்? நிறைய பார்த்தாச்சு. தங்கு தடை குழப்பம் எல்லாமே போச்சு. இப்படிங்கிற நிலை தடையாக இருக்கா, அது நகர்ந்து போகும். குழப்பமாக இருக்கா, தெளிவு கிடைக்கும். காத்திருந்தீங்களா, நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்தி உங்களை தேடி வரும். பண நெருக்கடியாக வருமான வாய்ப்பு பெருகும். மதிப்பு இல்லையா, உங்களுக்கான அங்கீகாரமும் மதிப்பும் மரியாதையும் செல்வாக்கும் அதிகமாகும். எதிர்பாராத ஒரு அழைப்பு, எதிர்பாராத ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். கும்பராசிகளுக்கு நீண்ட காலமாக நீங்கள் காத்துட்டு இருந்த ஒரு செய்தி, ஒரு வாய்ப்பு எதுவாக வேணால் இருக்கலாம். அது வேலையாக இருக்கலாம், பதவியாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், உங்களுக்கு வர வேண்டிய பணமாக இருக்கலாம், இல்லை வெளிநாட்டு வாய்ப்பாக இருக்கலாம், பழைய தொடர்புலேருந்து உங்களுக்கு உதவிகள் இருக்கலாம், நீண்ட காலமாக முடங்கி கிடந்த ஒரு விஷயமா கூட இருக்கலாம். என்ன பண்ணி பார்த்தாலும் இந்த விஷயம் நடக்கலப்பா, என்ன பண்ணாலும் அது வரலப்பா, போகலப்பா, எதுவாக வேணால் இருக்கலாம். கும்பராசிக்காரங்களே, நீங்கள் மறந்த ஒரு இடத்துலேருந்து கூட மீண்டும் உங்களுக்கான வாய்ப்பு வரும். அதே போல் வேலை பார்க்குறவங்களுக்கு உழைப்புக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும். மேல் அதிகாரிகிட்ட உங்களுக்கு இருந்து வந்த கருத்து வேறுபாடு மறையும். புதிய பொறுப்பு கிடைக்கும். வேற ஒரு நிறுவனத்தில் நல்ல வேலை கிடைக்கும். சம்பள உயர்வு, பதவி உயர்வுன்னு சொல்லிட்டு இப்போ கும்பராசியில் ஆண்களாக இருங்க, பெண்களாக இருங்க, என்ன வேலை வேணால் செய்யுங்க, எந்த துறைகளில் வேணால் இருக்கு, உங்களுக்கு தகுந்தாற் போல். குறிப்பாக சொன்னாக்கா நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கு தகுந்தாற் போல். ஒருத்தருக்கு சாப்பாடு தேவை இருக்கும், ஒருத்தருக்கு பண தேவை இருக்கும், ஒருத்தருக்கு வந்து உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ அவங்களுடைய வாழ்வுக்கு தகுந்தாற் போல் நல்லதொரு வாய்ப்பை கடவுள் கொடுக்க போகிறாங்க. புதிய வாய்ப்பு கண்டிப்பாக வரும். ஆனால் பழைய வேலையை விட்டுடாதீங்க. இருக்கக்கூடிய வேலையை பார்த்துக்கிட்டு புதிய வாய்ப்பு வந்து மேம்படுத்திக்கோங்க. அதுக்கப்புறம் பழைய வேலையை விட்டுடுங்க. ஓகேங்களா? அதே போல் தொழில் செய்கிறீங்க அப்படின்னா கும்பராசிகளுக்கு தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்குது. முக்கியமான மாற்றம். பழைய கஸ்டமர்ஸ்லாம் வருவாங்க, திரும்ப திரும்ப வருவாங்க. புதுசாக நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க. நீண்ட நாட்களாக விற்காமல் இருந்த பொருட்கள் விற்று போகும். தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய எண்ணம் இருந்தால் அது வளரும். புதிய இடத்துல தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஒரு கடை வச்சுருக்கீங்க, ஒரு தொழில் செய்கிறீங்க, 2-3 தொழில் செய்கிறது. ஒரு இடத்துல தொழில் பார்க்குறீங்கனாக்கா வேறு ஊரில் இன்னும் அதிகப்படுத்துறது. இணையம் மூலமாக, தொலைதூர தொடர்புகள் மூலமாக புதிய புதிய கஸ்டமர்ஸ் வந்துகிட்டே இருப்பாங்க. ஆனால் எக்கார்ந்த கொண்டும் தொழில் ரீதியாக பண ரீதியாக வந்துட்டு அவசர முடிவோ அவசர முதலீடோ பண்ணவே கூடாது. அதே போல் பண வரவை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் நம்ம மனுஷனை பொறுத்த எல்லாருக்கும் என்ன நினைக்கிறோன்னாக்கா, எனக்கு தேவையான பணம் கிடைக்குமா, என்னுடைய பணம் திரும்ப கிடைக்குமா, இதுதான். ஸோ இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, உங்களுக்கு தாமதமான தடைப்பட்ட பணம் வரும். பல்வேறு வழிகளில் சின்ன சின்ன அளவாவது வருமானம் உருவாகும். கூடுதல் வேலை, துணை தொழில், இது மூலமா வருமானம் கிடைக்கும். நீண்ட நாட்களாக நீ எதிர்பார்த்த தொகை கிடைக்கும். குடும்பத்தாருடைய பணநிலை மெதுவாக சீராகும். ஆனால் பணம் வந்த உடனே முழுசாக செலவு பண்ணாதீங்க, சேமிங்க. கடனை ஒரு பகுதி, குடும்ப தேவைக்கு ஒரு பகுதியை திட்டமிட்டு அதை செலவு பண்ணுங்க. அதே போல் கடன் பிரச்சனை, கும்பராசிகள் கடன் சுமைங்கிறது அதிகப்படியாக வச்சுருக்கீங்க, அது படிப்படியாக குறையும். கும்பராசி மேக்சிமம் அடுத்தவங்களுக்காக
நீங்கள் வந்து கடன் சுமையே சுமந்துக்கிட்டு இருக்கீங்க. கடன் கொடுத்தவங்க கிட்ட சமரசம் பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். வருமானம் அதிகமாகும். அதிக வட்டிக்கு கடன் வாங்கியிருந்தால் அதை வந்துட்டு முழுவதுமாக அடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் புதிய கடனை வந்து தேவையில்லாமல் வாங்காதீங்க. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. யாருக்கும் கொடுக்கல் வாங்கலும் பண்ணக்கூடாது. கடன் முடிகிற வரைக்கும் காத்திருக்கிறத விட கடனை முடிக்கிறதுக்கான திட்டமிடுதலை உருவாக்கி வரக்கூடிய பணத்தை அழகாக கட்டி முடியுங்க. அதேபோல் குடும்ப வாழ்க்கை, கணவன் மனைவிக்கிட்டே இருந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். நீண்ட நாட்களாக பேசாமல் இருந்த உறவுக்காரங்க பேசுவாங்க. வீட்டில் நல்ல நிகழ்ச்சி தொடர்பான பேச்சுவார்த்தை வளரும். குடும்பத்தில் இருக்கவங்க உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுப்பாங்க. அதேபோல் குழந்தைகள், உங்களுடைய குழந்தைகள் வந்து படிப்பு தொடர்பில் முன்னேற்றம் இருக்கும். வேலை தரவங்களுக்கு புதிய வாய்ப்பு கிடைக்கும். உயர்கல்விக்கு வெளிநாடு போவாங்க, நல்ல முடிவு கிடைக்கும். வெளிநாடு போகிறதுனால உங்களுக்கு சந்தோஷம் பெருகும். குழந்தைகள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். அதே போல் கும்பராசி பெற்றோர்கள் இருக்கீங்க, குழந்தைகளுக்கு வந்து திருமண வயது வந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு நல்ல வரன் அமையும். பெற்றோர்களுடைய மனக்கவலை கண்டிப்பாக குறையும். அதேபோல் திருமண வயதில் கூடிய கும்பராசியாக இருக்கட்டும், இல்லை திருமண வயதில் கூடிய பெற்றோர்களுக்கு குழந்தைகள் வந்து உங்களை அந்த திருமண வயதில் இருக்காங்க அப்படின்னா கூட புதிய வரன் தொடர்பு கிடைக்கும். பழைய பேச்சு மீண்டும் தொடங்கும். குடும்பத்தோடைய தீவிரமான முயற்சினால நல்ல வரன் கிடைக்கும். எதிர்பார்த்த இடங்கள்லேருந்து நல்ல செய்தி கிடைக்கும். ஆனால் அவசரமாக மட்டும் முடிவு பண்ணாதீங்க. மன பொருத்தத்தையும் குடும்ப சூழ்நிலையும் எதிர்கால திட்டத்தையும் ஆராய்ஞ்சு முடிவு பண்ணணும். அதுபோல் கும்பராசி பெண்களுக்கு குடும்பத்தில் மதிப்பு அதிகமாகும். நீங்கள் செஞ்ச உழைப்பை குடும்பத்தார் புரிஞ்சுப்பாங்க. உங்களுடைய தியாகத்தை குடும்பத்தார் புரிஞ்சுப்பாங்க. பொருளாதார சுதந்திரத்துக்காக உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். தொழில் பண்ணலாம்னு நினச்சிருப்பீங்க, வேலைக்கு போகலான்னு நினச்சிருப்பீங்க. வீட்டிலேருந்து செய்யக்கூடிய தொழிலில் கூடுதல் வருமான முயற்சிக்கு பலன் கொடுக்கும். நீண்ட நாட்களாக நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு பொருளை வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு, குறிப்பாக அடகுல இருந்த நகையை மீட்டெடுப்பீங்க. புதுசாக தங்கம் சேரும். வீடு, நிலம், வாகனம் இதை பொறுத்த வரைக்கும் சொந்த வீடு பற்றின எண்ணம் இருக்குது. நிலம் வாங்கக்கூடிய முயற்சி இருக்குது. பழைய சொத்து விவகாரங்களில் தடை இருக்குது அப்படின்னா அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறும். வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. ஆனால் வண்டி வாகனம் வாங்கினாலும் சரி, நிலப்பலம் வாங்கினாலும் சரி, இல்லை சொத்து சம்பந்தம் சரி, ஆவணங்களை முழுசாக சரி பார்க்கணும். வெளிநாடு வாய்ப்பு, வேலைக்காக, படிப்புக்காக, தொழிலுக்காக இல்லை சும்மா போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி இருந்தால் அதுக்கான அனுமதி கிடைக்கும். ஆவண பிரச்சனை இருந்துச்சுனாக்கா அது வந்து சரியாக விலகும். உங்களை விட்டுட்டு போன நபர்கள், கும்பராசிக்காரங்க உங்கள் வாழ்க்கையில் எல்லாருமே ஒன்றா இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க. ஆனால் அந்த ஆசை வந்து அவசியம் இல்லாதது. சிலர் வந்து உங்ககிட்ட சேர்ந்துருக்குன்னு நினைப்பாங்க. சிலர் வந்து உங்ககிட்ட இருக்கிற தேவைகளை வந்து பறிச்சுக்கிட்டு வெளியே போகணும்னு நினைப்பாங்க. ஸோ இருக்கிறவங்கள பார்த்துக்கோங்க, இல்லாதவங்கள விட்டுடுங்க. நல்ல மாற்றம் உண்டு. தேவையாக மட்டுமே பழகிறாங்களா, விலகி போட்டு. உண்மையான நண்பர்கள் யாருங்கிறத புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய நேரத்தை வீணாக்காதீங்க. உங்களோட நேரம் யாருக்கு முக்கியத்துவமோ அவங்களுக்கு மட்டும் கொடுங்க. அவங்களுக்கு அடைக்கலம் கொடுப்பதனால உங்களுடைய அடையாளம் வெளியில் தெரியும். உங்களுடைய முன்னேற்றத்தை எதிர்பார்க்கக்கூடிய மனுஷங்களை வாழ்க்கையில் தொடர்ந்து கூட வச்சுக்கோங்க. அதே போல் யாருடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும். வயசில் மூத்தவங்க, வேலை தொடர்பான ஒருத்தர்கிட்ட, பழைய நண்பர்கிட்ட, குடும்ப அமைதிக்காக ஆதரவாக இருக்கக்கூடியவங்க கிட்ட, உங்களை விட உங்களுடைய அனுபவத்தை அதிகமாக தெரிஞ்சுக்கிட்டவங்க, இவங்கெல்லாம் உங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுப்பாங்க. அது உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அதே போல் எதிரிகளை பற்றி நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு எதிராக யார் என்ன பேசுனேன்னு தினமும் கவனிக்கணுன்ற அவசியம் கிடையாது. உங்களை முன்னேற விடாமல் பார்த்துக்கணுங்கிறது தான் உங்களோட நோக்கம். அதனால தான் இல்லாத பொருளதெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு இடம் கொடுக்காம, பழி வாங்கணும்னு நினைக்காம உங்களுடைய வேலையை அழகாக திட்டமிட்டு செயல்படுத்துங்க. எதிரிகளை வெல்ல முடியும். அதே போல் படிக்கக்கூடிய மாணவர்கள், அது காலேஜாக இருக்கட்டும், இல்லை ஸ்கூலாக இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும், கவனச்சிதறல் இல்லாமல் உங்களுடைய இலக்கில் குறியாக இருங்க. படிப்பை கடைசி நேரத்தில் தள்ளி வைக்காதீங்க. இன்றைக்கி படிச்சுக்கலாம், நாளைக்கு படிச்சுக்கலாம், அது வேணாம். போட்டித் தேர்வுக்கு தயாராகிறீங்க அப்படின்னாக்கா திட்டமிட்டு படிங்க. முன்ன தோல்வி வந்துச்சா மீண்டும் முயற்சி பண்ணுங்கள். உயர்கல்வி தொடர்பான நல்ல முடிவுகள் இப்போ கிடைக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகத்தில் சில மாற்றங்கள் வேணுங்க. கோவிலுக்கு போகக்கூடிய ஆர்வம் மேம்படும். குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும். பழைய நேர்த்திக்கடன் ஏதாவது இருந்துச்சுங்க யோசிச்சு பாருங்கள், நிறைவேற்றி வச்சுருங்க. பெரியவுடைய ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம். அன்னதானம் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இல்லாதவங்களுக்கு, உண்மையாகவே வாழ்வதற்கு கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ணுங்கள். மன நிம்மதி மேம்படும். அதே போல் நீங்கள் செய்ய வேண்டியதுங்க, கும்பராசியை பொறுத்த வரைக்கும் திட்டம் போடுங்க, சேமிங்க, புதிய திறமைகளை கற்றுக்கோங்க, நல்ல மனுஷனுடைய தொடர்பில் இருங்க, கிடைச்ச வாய்ப்பை வந்துட்டு ஆராய்ந்து பயன்படுத்துங்க, குடும்பத்தாரோட நேரம் செலவிடுங்க, இறை நம்பிக்கையை வளர்த்துக்கோங்க. அதில் செய்யக்கூடாது, கோபத்தில் முடிவெடுக்கக்கூடாது, எல்லாரையும் உடனே நம்பக்கூடாது, உறுதி இல்லாமல் பணம் கொடுக்கக்கூடாது, ஆவணங்களை படிக்காமல் கையெழுத்து போடக்கூடாது, மற்றவங்க சொல்கிறத அப்படியே நம்பி தொழில் தொடங்கக்கூடாது, பழைய தோல்வியை நினச்சிட்டு புதிய வாய்ப்பு வந்துட்டு வேண்டாம் நம்ம தொட வேணாம்னு பயப்பட வேணாம். உங்களுடைய எல்லா திட்டங்களையும் முன்கூட்டியே எல்லாத்தையும் சொல்லாதீங்க. இதோட உங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்னங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. தனியாக என்னாலும் சரிங்க, சரியானது எதுங்கிறது உங்களுக்கு தெரியும். அதை நினச்சி முடிவெடுங்க. இதுதான் உங்களுடைய மிகப்பெரிய பலம். ஆனால் அதே நேரத்தில் எல்லாத்தையும் தனியாக செய்யணும் மட்டும் நினைக்காதீங்க. குடும்பத்தார்கிட்ட சில விஷயங்களை பகிர்ந்துக்கோங்க. ஓகேங்களா? சரியான மனுஷங்களை உதவிக்கு வச்சுக்கோங்க. இதோட அடுத்த ஒரு விட காலத்துக்கு உங்களுடைய முதல் திட்டம் என்ன தெரியுமா? பழைய தடைகள் நகர்ந்து போகும். 2ஆம் கட்டத்தில் புதிய வாய்ப்புகள் வரும். 3ஆம் கட்டத்தில் வந்த வாய்ப்பை
கரெக்டாக நீங்கள் பயன்படுத்தி நிலையான வாழ்க்கையை மாற்றிக்க போகிறீங்க. ஸோ கும்பராசிக்கு முக்கியமான செய்தி இதுதான். நீங்கள் இத்தனை நாளாக காத்திருந்தது வெறும் ஒரு நல்ல செய்திக்காக மட்டும் இல்லை, உங்கள் வாழ்க்கையை எந்த திசையில் திருப்பலாம் அப்படின்றது போல் ஒரு தெளிவையும், அந்த தெளிவு உங்களுக்கு இப்போ கிடைக்கிறதுனால நீங்கள் இழந்த எல்லாத்தையுமே திரும்ப பெற போகிறீங்க. இனி கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்பையும் எப்படி பயன்படணுங்கிறத மட்டும் யோசிங்க. உங்களை புரிஞ்சிக்காதவங்க போகட்டுங்க, உங்களை குறைச்சி மதிப்பிட்டவங்களுக்கெல்லாம் உங்களுடைய உதவியை மறக்காத அளவுக்கு உங்களுடைய நிலை உயரப்போகுது. உங்களுடைய உழைப்பையும் உங்களுடைய நேர்மையும் காலம் பறைசாற்ற போகுது. இனி வரக்கூடிய காலங்களில் தயங்காமல் வரக்கூடிய வாய்ப்பு கதவுகளுக்கு உள்ளே போங்க. வாய்ப்பு வந்தால் பயந்து பின்வாங்காதீங்க, கண்மூடித்தனமாக முடிவெடுக்காதீங்க, இறைவனை நம்புங்க, உழைப்பை விடாதீங்க, பணத்தை திட்டமிட்டு நடத்துங்க, உறவுகளில் அன்போடு இருங்க. ஆனால் எல்லையை மட்டும் அளவை வைங்க, எல்லாத்தையும் அளவோடு பழகுங்க. கும்பராசிக்கு இனி வரக்கூடிய காலம் பழைய கஷ்டங்களை மட்டும் நினச்சி அழுவதற்கான காலம் கிடையாது, புதிய வாழ்க்கையை கட்டி எழுப்புவதற்கான காலம். நல்லதே நடக்கட்டும், உங்கள் குடும்பம் வளமாக இருக்கட்டும், உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாக மாறட்டும். இது நீங்கள் செய்ய வேண்டிய கோவில் பரிகாரம் திருநள்ளாறு திருக்கோவில். குடும்பத்தோடு போயிட்டு வழிபாடு பண்ணுங்கள். அதே போல் கும்பகோணம் சுற்று வட்டாரத்தில் கூடிய பழமையான சிவஸ்தலங்களுக்கு போயிட்டு வாங்க. அடிக்கடி நீங்கள் குடும்பத்தோட பழமையான சிவன் கோயிலுக்கு போயிட்டு வர்றது பரிகாரம் மட்டும் கிடையாது, மனசில் கூடிய பாரத்தை இறைவன்கிட்ட ஒப்படைக்கூடியது. இந்த முயற்சியை தொடர்ந்து செய்வது ரொம்ப முக்கியம். இதோடைய எளிமையான பரிகாரம் சொல்கிறேன். சனிக்கிழமையில் சனி பகவான் வழிபாடு பண்ணுங்கள், எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றுங்க, முடிஞ்ச அளவுக்கு உணவு தானம் கொடுங்க, முதியவர்களுக்கு உதவி பண்ணுங்கள், குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள். நீண்ட நாட்களாக நிறைவேறாமல் வச்சுருந்த நேர்த்தி கடனை குடும்பத்தோடு போயிட்டு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நிறைவேற்றிட்டு வாங்க. இதோட முதல்ல உங்கள் வாழ்க்கையில் என்ன மாறப்போகுது தெரியுமா? முதல்ல உங்கள் மனசு தாங்க மாறப்போகுது. இது வரைக்கும் எதை பற்றியும் அதிகமாக யோசித்து முடிவெடுக்க முடியாமல் இருந்தனால குறைய போகுது. இதை செய்யலாம், இது செய்யக்கூடாது, இது வேணும் வேணாம், இந்த குழப்பம் குறைஞ்சி ஒரு தெளிவான முடிவெடுக்கக்கூடிய காலம். பல வருஷங்களாக உங்கள் மனசில் பாதிப்பை ஏற்படுத்தின ஒரு விஷயம் உங்களை விட்டு விலக போகுது. முன்னேற போகிறீங்க. உங்களை யார் புரிஞ்சுக்கிட்டாங்க, யார் புரிஞ்சுக்கலன்ற கவலையை மறந்துடுங்க. மற்றவங்களுடைய கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேணாம். உடைய அமைதியே உங்களுக்கு பெரிய பலமாக மாறப்போகுது. சில நேரங்களில் பேசாமல் இருக்கிறதே பல பேருக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய பதிலாக இருக்கும். இனி தேவையில்லாத விவாதங்களில் சிக்காமல் விலகி நின்னுங்க. இதுதான் பக்குவம். உங்களை தூண்டினாலும் சரி உடனே பதில் சொல்லாமல் யோசிங்க. இதனால் வேலை செய்கிற இடத்துலையும் சரி குடும்பத்துலையும் சரி உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரும். நீண்ட காலமாக தொடர்பில் இல்லாத ஒரு மனுஷன் கூட இப்போ தொடர்புக்கு வருவாங்க. முன்பு சாதாரணமாக நினச்ச ஒருத்தர் எதிர்காலத்துக்கு முக்கியமான உதவியை செய்வார். ஒரு வாய்ப்பை உங்களுக்கு பரிந்துரை பண்ணுவார். வேலையாகட்டும், தொழிலாகட்டும், குடும்பமாகட்டும், பணமாகட்டும், ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் கண்டிப்பாக கிடைக்க போகுது. வீட்டில் ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். பேசிக்கிட்டே இருந்தோம் ஒரு விஷயம் முடியவே மாட்டேங்குது. வீடு மாற்றுறதாகட்டும், இடம் வாங்குறதாகட்டும், தொழில் தொடங்குறதாகட்டும், பிள்ளைகளுடைய கல்வியாகட்டும், திருமணமாகட்டும், வேலை மாற்றமாகட்டும், எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும். குறிப்பாக திருப்பத்தையும் இடமாற்றத்தையும் கும்பராசி அனுபவிக்க போகிறீங்க. வேலைக்காக வேறு ஊருக்கு போகிறது, வீட்டை மாற்றக்கூடிய சூழ்நிலை, வெளிநாடுக்கு தூரதேசம் போகிறதுக்கான யோகம் இருக்குது. இடம் மாறுறது வேறு பயணமாக இல்லைங்க, உங்கள் வாழ்க்கையுடைய அடுத்த அத்தியாயத்துக்கான தொடக்கமாக இருக்க போகுது. உங்களை குறைச்சி மதிப்பிட்டவங்க இப்போ அவங்களுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் பதில் சொல்லும். நான் யாருங்கிறத நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நான் அடையக்கூடிய நிலைமை அதை சொல்லும். அப்படிங்கிறது போல் உங்களை சாதாரணமாக நினச்சவங்களாம் உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. உங்களுடைய திறமையை பயன்படுத்தி உங்களை மீண்டும் தேடி வருவாங்க. ஆலோசனை கேட்க அடிக்கடி வருவாங்க. அதே போல் பணம் பொறுத்த வரைக்கும் வெறும் சம்பள உயரம் மட்டும் கிடையாது, கூடுதல் வருமானத்துக்கான வழி, பழைய பாக்கிக்கான பணம், நீங்கள் செஞ்ச வேலைக்கான நிலுவைத் தொகை, புதிய வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை, குடும்பத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய உதவி, முன்ன தடைப்பட்டிருந்த பணப்பாதை மீண்டும் திறக்கும். ஒரே இடத்துல இருந்து மட்டும் பணம் வராது, பல வழிகளிலிருந்து வருமானத்தை உருவாக்கக்கூடிய சிந்தனையும் உங்களுக்கு பலப்படும். இதோட பழைய ஆவணம், பழைய தொடர்பு, முன்ன நீங்கள் விண்ணப்பிச்சிருந்த ஒரு விண்ணப்பம், நீண்ட நாட்கள் நிலுவையில் இருந்த ஒரு பதிவு, பழைய முதலீடு, குடும்பத்தில் இருந்த பழைய சொத்து, இது தொடர்பாக உங்களுக்கு ஒரு புதிய பயணம் கிடைக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட மாற்றம், பேச்சுக்கு மதிப்பு அதிகமாகிறது, உங்களுடைய தியாகத்தை குடும்பத்தில் இருக்கவங்க மற்றவங்களாம் புரிஞ்சுக்கிறது, தனியாக ஏதாவது செய்யணுன்ற எண்ணம் இருந்தால் அது வலுப்படும். சின்னதாக ஒரு தொழில், வீட்லேயே செய்யக்கூடிய வேலை, தனிப்பட்ட வருமானம், இந்த முயற்சிகள்லாம் இப்போ கைக்கூறி வரும். குழந்தைகள் தொடர்பான நல்ல செய்தி உங்கள் மனசுக்கு மேன்மை கொடுக்கும். ஆண்களை பொறுத்த வரைக்கும் வேலை தொடர்பான பொறுப்பு அதிகமாகும். தனியாக முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலை வரும். தொழில் செய்கிறவங்களுக்கு கூட்டாளி, அதே போல் புதிய கஸ்டமர்ஸால் பணம் தொடர்பான விஷயங்களில் மேன்மை உண்டு. ஆனால் கூட்டாளி விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் அவசரம் முடிவெடுக்காதீங்க. பிள்ளைகள் மூலம் மகிழ்ச்சி இருக்குது. உறவுகளில் ஒரு சோதனை வருங்க. இங்கே எங்கே எப்படி இருக்குன்னா, எல்லாருமே திரும்பி வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு பழைய இடத்துலேயே வச்சு நீங்கள் பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. மன்னிக்கலாம், ஆனால் அதையும் அவங்க செஞ்ச துரோகத்தையும் மறந்துடக்கூடாது. தனிப்பட்ட விஷயங்களை எல்லாத்தையும் சொல்லாதீங்க. பண விஷயத்தில் உறவுக்காரங்கிட்ட ஒரு தெளிவு இருக்கணும், கணக்கு இருக்கணும். யாராக இருந்தாலும் சரி,
அதேபோல் திரும்பவும் சொல்கிறேன், செய்யக்கூடாது. கோபத்தில் வேலையை விடுறதோ, யோசிக்காமல் கடன் வாங்குறது, மற்றவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு பணத்தை வந்து முதலீடு பண்ணுறது, உங்களுடைய அடுத்த கட்டத்தை வந்து மற்றவங்ககிட்ட சொல்கிறது. ஒரு நாளில் வாழ்க்கை மாறணும்னு எதிர்பார்க்காதீங்க. ஒரு வாய்ப்பு வந்த உடனே முடிவும் எடுக்காதீங்க. முழு விவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு முடிவு எடுங்க. அதேபோல் நீங்கள் செய்ய வேண்டியதில் காலையில் எழுந்த உடனே உங்கள் குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. வாரத்துக்கு ஒரு முறையாவது வீட்லேயோ இல்லை கோவிலையோ விளக்கேற்றுங்க. முடிஞ்ச அளவுக்கு வயசானவங்களுக்கு உணவு கொடுங்க. முடிஞ்ச அளவுக்கு கல்விக்கு உதவி பண்ணுங்கள். நீண்ட நாட்களாக செய்யாமல் இருந்த ஒரு நல்ல காரியத்தை திரும்பவும் செய்யுங்க. வீட்டில் தேவையில்லாத பழைய பொருட்களை தூக்கி போட்டு சுத்தமாக வச்சுக்கோங்க. அதே போல் இத்தனை நாளாக உங்களை நிறுத்தின தோல்வி சரியான நேரத்துக்கு உங்களை தயார்படுத்தியிருக்கு. நல்ல காலம் பிறந்துருச்சு. கும்பராசிக்கு அடுத்த காலகட்டத்தில் மிகப்பெரிய மாற்றம் என்னென்னா, வாய்ப்பு வராத வாழ்க்கையிலேருந்து எந்த வாய்ப்பை தேர்ந்தெடுக்குன்னு நீங்கள் யோசிக்கக்கூடிய அளவுக்கு பல வாய்ப்புகள் உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகுது. அதனால் இந்த வாய்ப்பை ஒருபோதும் தவற விட்டுறாதீங்க. இது உங்களை வந்து கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு முன்னாடி நோக்கி கொண்டு போகும் வரக்கூடிய வாய்ப்பு. அடா இவெல்லாம் அவள்தாண்டா, இவன் அவ்வளோதாண்டா அப்படின்னு உங்கள் கதையே முடிஞ்சு போச்சுன்னு நினச்சவங்களுடைய இடத்துல கூட உடைய அடுத்த அத்தியாயம் தொடங்கிறத அவங்க உணரக்கூடிய அளவுக்கு நல்ல நேரம் வந்துருச்சு. சரிங்களா? நல்லா இருக்க போகிறோம். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போகிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பிடிக்கினாக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த பதிவு சம்மந்தப்பட்ட உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்க.